இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் இருக்கிற எபிசோட் நம்பர் 8 தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து பண்ணி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம நம்ம சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. போன வீடியோ இதோட முடிச்சோம் அப்படின்னு பார்த்தி அப்படின்னா நம்மளோட பக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாங்ஸ் வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அப்போ நம்ம லூஃபி வந்து என்னாச்சு அப்படிங்கிற சொல்லுவேன், ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லுவான். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸோ பக்கியை பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுப்பாங்க. இல்லை அது வந்து நார்த் போல் தான், இல்லை சவுத் போலில் தான் இருக்குது, அந்த பக்கம் தான் போகணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கப்பலில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நல்லா சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த பக்கம் போனால் என்ன, போக தானே போகுது இந்த ஷிப்பே, எதுக்காக சண்டை போடுறீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துவாங்க. அப்போ அந்த ஷிப்பு மேலே ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஷிப் வருது, அதில் யாரோ வராங்க, பைரட்ஸ் தான் நினைக்கமா வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதில் தான் எனிமி வந்தாச்சு, ஜாலி ஜாலி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சாங்ஸோ பக்கியும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் இந்த கப்பலும் அப்புறம் அந்த கப்பலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளோட பக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறான். அப்போ அவன் உடம்புல பார்த்தீங்கன்னா ஏதோ மேப் மாதிரி இருக்கும். என்னடா மேப்புன்னு இப்போ திறந்து பார்த்தா ஒரு புதையலுக்கான மேப் மத்தியான இருக்கும். நம்ம பக்கிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூளை வந்துடும். ஓகே, இது வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா நினச்சிப்பான். அந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கடல் கடியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த புதையல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆகுது. அப்போ நம்ம சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா ஜூஸ் குடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கி கிட்ட கேட்க சொல்ல, இல்லை நான் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம பக்கி வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பிளான் வந்து என்னது, உனக்கு என்ன ஆசை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கி நான் வந்து சாங்ஸ் கிட்ட கேட்டேன். நம்ம சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டு இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு தனி ஷிப்பு பைரட்ஸு, நான் ஒரு பைரட்ஸ் அப்படியே எனக்கு கீழே வேலை செய்யணும், அந்த மாதிரி தான் எனக்கு ஆசை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லூட் மாதிரி ஏதோ கிடச்சிதுன்னு சொன்னீங்களே, என்னது அப்படிங்கிற சொன்னேனே. ஆமாம்மா, எங்களுக்கு வந்து ஒரு டெவில் ஃப்ரூட் வந்து கிடச்சிருக்கு, அது நம்ம ஷிப்பில் தான் இருக்குது அப்படிங்கிற சொன்னேனே. என்ன டெவில் ஃப்ரூட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கி கேட்பான். ஆமாம், அந்த டெவில் ஃப்ரூட்ஸ் வந்து எவெல்லாம் சாப்பிட்றானோ அவனுக்கு வந்து டெவில் பவர்ஸ்லாம் கிடச்சிரும். ஒரு நெகட்டிவிட்டி என்னன்னா, டெவில் ஃப்ரூட்ஸ் எவெல்லாம் சாப்பிட்றானோ அவனுக்கு வந்து நீச்சல் வந்து பண்ண முடியாது, கடலுக்குள்ளே குதிச்சா அவனுக்கு வந்து நீச்சல் தெரியாது அப்படின்னு சொன்னேனே. இந்த டெவில் ஃப்ரூட்டை மட்டும் விற்றா 100 மில்லியன் பெரிஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னேனே. நம்ம பக்கி இதுக்கு வந்து கிட்டனா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்புறம் அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா அந்த டெவில் ஃப்ரூட் எடுத்து இங்கே பாருங்க மக்களே, நான் இதை சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னேனே. இந்த இருக்கிற பைரட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீலாம் சாப்பிட மாட்டா அப்படின்னு சொன்னேனே. ஒன்றே பார்த்தீங்கன்னா வாயில் போட்டுப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பைரட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு, உனக்கு எதனா பண்ணுதா, அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிடல உனக்கு என்ன பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பைரட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. இல்லை எனக்கு எதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இது வந்து ஃபேக் தானா, அப்போ இது வந்து ரூமர்ஸ் தானா, இதெல்லாம் பொய்யா கட்டுக்கதையா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பைரட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பு மாதிரி சிரிக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா கையில் அந்த மேப், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா காயில் காமிச்சது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வந்து டெவில் ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அவங்க கிட்டே பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா பொதியில் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த டெவில் ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னா விற்று அப்படியே 100 மில்லியன் பெரிஸை வந்து வாங்கலான்றதை பார்த்தீங்கன்னா இவன் பிளானோட இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து கண்ணா 2 லட்டு தின்ன ஆசியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா யோசிப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா தம்பி என்னப்பா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னேனே. இவன் பார்த்தீங்கன்னா பயத்தில் அந்த டெவில் ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னா வாயில் போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா முழுங்கிடுறான். அட்டா பாவி என்ன காரியம் என்ன பண்ணிட்டேன், ஒன்றும் அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பார்த்தீங்கன்னா கையில் அந்த மேப் பார்த்தீங்கன்னா விட்டுருவான். ஆமாம், என்ன மேப் அது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சாங்ஸ் கிடையாது. ஐயோ என் புதையலுக்கான மேப் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தீங்கன்னா தண்ணியில் குச்சிருவான். நம்ம வேறு டெவில் ஃப்ரூட்டை வேறு சாப்பிட்டாலாம், அதனால பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியாது. இவன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து நல்லா நீச்சல் தெரியுமே, ஏன் நீச்சல் பண்ண மாட்டான் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கவலைப்படாத பக்கி நான் ஒன்று காப்பாற்ற வந்துட்டேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்ம சாங்ஸை பார்த்தீங்கன்னா உள்ள குச்சிருப்பாரு. இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து அவரோட காப்பாற்ற தானே செஞ்சிருக்காரு, ஏன் கோவப்படுற அப்படிங்கிற சொன்னேனே. வாயை மூடு, அப்போ அவனால தான் 10 வருஷமாக என்னால் ஸ்விம் பண்ணவே முடியல, அதனால அந்த தண்ணி கடியில் இருக்கிற புதையலை என்னால் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்கி வந்து சொல்லுவான். இப்போ கூட ஒருத்தவங்க வந்து புதையெல்லாம் வந்து இருக்கிறாங்க, அவனை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாமி தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறான். நம்ம நாமி வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மூட்டை கட்டிகிட்டே பார்த்தீங்கன்னா போகல, ஒன்றே பார்த்தீங்கன்னா நம்ம நாமி பின்னாடியே பார்த்தீங்கன்னா துரத்திக்கிட்டு வந்து ஓய் ஒழுங்காக என் புதையலை கொடுத்துரு சொன்னே. பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பக்கியோட காலை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும், உடம்பு பார்த்தீங்கன்னா அவனை போய் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நாமியை பார்த்தீங்கன்னா தொத்திட்டு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா பட்டுன்னு நின்றுவான். நம்ம நாமியை பார்த்தீங்கன்னா என்ன இவன் பட்டுன்னு நின்றுட்டானே அப்படிங்கிற மாதிரி நாமியை பார்ப்பா. என்னடான்னு பார்த்தா நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குத்தி அவன் மெயின் பாட்டிலே பார்த்தீங்கன்னா குத்தி வச்சிருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் மயங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடுறான். ஒழுங்காக என் புதையலை கொடுத்துரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப எழுந்து வந்து நம்ம நாமி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமியை வந்து பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி தெரியல, அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாள். நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கங்கே பார்ட்ஸ் மாதிரி கிடைக்குமா, அப்போ அவனுக்கு கால் வந்து கிடச்சிரும். அப்படியே பற்றி புச்சு இழுத்துட்டு இருப்பான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்கும். டே விடுற
விட்றா எனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கி கத்திட்டு இருப்பான். கால் பண்ண கை வந்து அப்படியே அந்த பார்த்தீங்கன்னா இருக்குடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமி பொதியில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இழுப்பான். உடனே நம்ம லூஃபி வந்து எட்டி விடுவான். அப்படியே பார்த்தீங்கன்னா பீஸாக அப்படியே பார்த்தீங்கன்னா திரிச்சிடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணை கவிடுவான் இவன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி தெரியல. திரும்ப வந்து சாப் பார்ட்ஸ் ரீகேப் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னேனே பார்த்தீங்கன்னா பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒட்டிக்கும். பார்த்தா ஒரு சில பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வராது. என்னடான்னு பார்த்தா நான் ஒரு சில நாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்ட்ஸில் அப்படி கட்டி போட்டு வச்சுருப்பா. ஒழுங்கா என் பார்ட்ஸை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பக்கி கத்துவான். உடனே நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா கம் பிஸ்டல்ட்டு அப்படியே வேகமாக அவனை தூக்கி அடிச்சாலும் அவன் பார்த்தீங்கன்னா பறந்து எங்கேயே விழுந்துடுறான். அப்புறம் பார்த்தா நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொப்பியை பற்றி நடப்பாங்க ஓட்டியாக இருக்கும் எல்லாம் அவனால். அப்போ நம்ம நாமி வந்து என்ன நீ சோகமாக இருக்கே இல்லை நல்லா தான் இருக்கேன், அந்த பக்கியை வந்து நான் வந்து தோக்கடிச்சல அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. சரி இந்த ஒரு பொதில் வந்து நீ வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது, நீ தூக்கிட்டு வா அப்படிங்கிற சொன்னேனே. பார்த்தீங்கன்னா அந்த மேப்பும் பார்த்தீங்கன்னா கொடுப்பா, இதான் அந்த கிராண்ட் லைன் போகிறதுக்கான மேப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி சொல்லுவான். அப்புறம் நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ பற்றினா இல்லைப்பா, ஜோரோ எழுந்துரு நம்மளுக்கு மேப்பும் கிடச்சிச்சு, அப்புறம் நம்ம டீமில் புதுசாக நாமி அதாவது நேவிகேட்டரு அதுவும் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஜோரோ கிட்ட சொல்லுவோம். ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே ஊத்து பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அந்த ஐலாண்டு சேர்ந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே என் மேயர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள கேட்பாங்க. மேயர் பார்த்தீங்கன்னா கீழே மயங்கப்பட்டு கிளப்பான். என் மேயர் இப்படி ஆளானது யார் அந்த பயிரச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களை கேட்க சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணேன், நாங்கள தான் பயிரச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இவன் வந்து சும்மா விடாதீங்க, இவன் தான் பயிரச்சா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொத்திடுவாங்க. நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஜோரோ தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருப்பான் அவங்ககிட்ட ஸ்காய். பின்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தீங்கன்னா துரத்திட்டு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாய் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தோம். நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பால ஒரு எபிசோடில், அந்த நாயை பார்த்தீங்கன்னா இப்போ பதிலுக்கு இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணோம். நம்ம லூஃபியை பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அப்படி கப்பல் கிட்ட வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த கப்பல் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் பேரேஜ் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. உங்ககிட்ட இருக்க போதில் எங்கள் கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. பார்த்தீங்கன்னா யார் இது தலையை சுங்கப்பட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோவை பார்த்தீங்கன்னா அப்படி முழிச்சு என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோரோ கேட்பான். ஐயோ தலைவரை நீங்கள் இங்கே இருப்பீங்க எங்களுக்கு தெரியாது, ரொம்ப மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அலறுவாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேயர்லாம் அந்த மேயரை பார்த்தீங்கன்னா எழுதுப்பான். அப்புறம் ஊர் மக்கள்லாம் நம்ம மேயர் வந்து எழுதுக்காரு, இவருக்கு வந்து கான்சியஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மேயரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஊர் எல்லையில் வந்து நம்ம லூஃபியில் கிளம்புறதை பார்த்துட்டு ரொம்ப நன்றி, நீங்கள் மட்டும் இல்லைனா டவுன் ஐலாண்டை வந்து பாதுகாத்துருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபிலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவாங்க. அப்போ நம்ம நாமி பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம 2 மூட்டை பொதியில் வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒரு மூட்டை தான் இருக்குது அப்படின்னு சொன்னேனே. நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன், ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ட்டு நம்ம நாமி கேட்பா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வீட்டில் இடிஞ்சு போச்சுல, அந்த அவங்க வீடெல்லாம் கட்டுறதுக்காக அந்த பணம்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அட பாவி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நாமிக்கோ வந்து அவன் தலையை பார்த்தீங்கன்னா அப்படியே கடையில் பார்த்தீங்கன்னா முக்கிய இல்லைப்பா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஜோரோ பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா 2B கண்டினியூ பட்டு இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. நானும் பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக யாரா வந்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அடுத்து நம்ம 9th எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் டாட்டா பை.